வாழ்க்கையில் பல செருப்படிகளுக்கு அப்புறம் ஒரு புது லைஃப், ஜஸ்ட் அ நியூ லைஃப் அண்ட் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில் பல செருப்படிகளுக்கு அப்புறம் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து வேலைக்கு சேர்றேன். ஓகே, எஸ், இட்ஸ் அ கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனியில் வந்து நான் போய் சேர்ந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தட் ஏஞ்சல் மை ஏஞ்சல் இஸ் coming and working with me. okay, இந்த மூஞ்சியில் this face, இந்த மூஞ்சியில் என்ன கலையை கண்டாங்கன்னு எனக்கு I don't know. என்ன இருக்குன்னு I don't know. என்னை பார்த்து நான் பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணியிருக்கு. ரொம்ப லைக் பண்ணாங்க. ஓகே, நான் வந்து பேசுகிறது அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறது, இது எல்லாத்தையும் அவங்க லைக் பண்ணேன். ஒரு மாதமாக என்னை பார்த்துருந்துருக்குறாங்க. ஐ டோன்ட் நோ அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஒரு விதமாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கண்டுபிடிச்சாங்க. எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, டிஎம் டைரக்ட் மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு அவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலுமே நான் வந்து அவங்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்த சேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிச்சிது. நல்லா க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க நம்மளை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வந்து விஷயங்கள் வந்து சிம்டம்ஸாக தெரிஞ்சுது. எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணேன், அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க, அவங்க தான் என்கிட்ட பேச வந்தாங்க. பட் இருந்தாலும் நான் தான் வந்து ப்ரொப்போஸ் ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் மை லவ் டு ஹர். எஸ், ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் லவ் டு ஹர். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா, ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் மேடம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இன்டென்ஷனில் பேசலை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஃபஸ்ட் வந்து இல்லை, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 days கழிச்சு மேலமே ஓகே, ஐ எம் ஆல்சோ ஃபால் இன் லவ் வித் யூ அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏமா விடலாம் சொல்லலை, அப்படி தாங்க அலைய விடுவோம் அப்படிங்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் இட்ஸ் கோல்டன் டேஸ். அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து உங்கள் லவ்வை சொன்னதாக இருக்கட்டும், சொன்னதுக்கு அப்புறமா இருக்கட்டும், அப்போ அடுத்த ஒரு வாரம் 1 மாதம் வந்து அப்படியே வந்து அந்த 1 வாரத்தில் நீ வந்து என்ன தான் உன்னோட ஹார்மோன்ஸில் இப்படிலாம் சுரக்குதோ வந்து அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அன்திங்கபிள். இந்த மாதிரி வந்து யோசிக்கவே முடியாத மாதிரியான உன்னுடைய ஹார்மோன் மாற்றங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான் வந்து போச்சு. இப்படி பார்க்காதே இப்படி பண்ணாதே அதையும் செய்யாதே இவனை பார்க்காதே இவளை பேசாதே. எனக்கு கிடைச்ச ஒரு தேவதை சாரவ, அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் ஃப்ரம் ஹெவன் ஃபார் மீ வரும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் அவகிட்ட சண்டை போட்டுட்டு தான் வர்றேன். ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாம், 1008 டைம் பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற சண்டை வரும். ஆனால் அடுத்த செகண்டே நாங்கள் பேசிக்குவோம். என்னோட பாதி தான் வந்து அவங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு ஹியூமன், அவங்களும் ஒரு ஹியூமன், நானும் ஒரு ஹியூமன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு வரும், அவளுக்கு ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு வரும். இது எல்லாத்தையும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி கோவம் வரும், அவளுக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். பட் இது இல்லாமையே இருக்கவும் முடியாது. இப்படி லவ்வில் 1008 பிரச்சனைகள் சுற்றி வந்து செருப்பால் அடித்தாலும் எனக்கு கிடைச்ச செந்தா இருந்து ஜெயிக்க முடியாது. உனக்கு ஒரு பார்ட்னர் தேவை, உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் தேவை, உன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அதனால் வந்து கமிட்டடாக இருக்கிறது தப்பு கிடையாது, கமிட்டடாக இல்லாமல் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீ வந்து தனியாகவே சாதிக்கிறதுக்கு பதிலாக உன்னோட ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து சாதிச்சுட்டு போ, சரியா? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் டாடா பை பை, see you. அப்படி பார்க்காதே, அவனை பார்க்காதே, இவனை கூட பேசாதே.